ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள சூர்யா சார் நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் 16வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் அப்படின்ற புது திரைப்படம் வந்து வெளியே இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால கங்குவா திரைப்படத்தோட இன்னைக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தலைகீழாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சொர்க்கவாசல் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 16வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் கங்குவா திரைப்படம் 30 வருஷம் வந்து போட்டிருக்காங்க. 1009 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,11,000 வரை தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கங்குவா திரைப்படம் 16வது நாள் வந்து கலெக்ஷன் இருக்குது. தியேட்டர்ல இருந்து கங்குவா திரைப்படத்தை எடுக்க போறாங்க. சொர்க்கவாசல் திரைப்படத்தை எல்லா தியேட்டர்களுமே போட போறாங்க. இருந்தாலும் அமரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் தியேட்டர்கள்ல நல்ல ஒரு வசூல் தான் பண்ணிட்டு வருது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, கங்குவா திரைப்படம் 1,11,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இன்னையோட தமிழகத்தில் தியேட்டர்கள் இருந்து ரிமூவ் பண்ண போறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக இதுவரையும் கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நெக்ஸ்ட் வரும். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.